பிரைஸ் தி லார்ட். இயேசு நாமத்தில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நாம் கூட யாக்கோபு 3 அதிகாரங்கள் வசனம் 1-2. என் சகோதரரே, அதிக அக்னியை அடைவோம் என்று அறிந்து. ஆமென். ஹalleluya. அநேக அக்னி அடைய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அக்னி அடைய வேண்டும். ஆனாலும் கூட நாம் அக்னியை அடைவதில்லை. தேவன் அக்னி நம்ம மேல் இறங்குவதில்லை. நாம் காரணம் என்ன என்பதை ஒரு தாவீது ராஜாவை குறித்து நம்ம இங்க பார்க்கிறோம். 39வது சங்கீதங்களிலே நாம் எடுத்துக்கொள்கிறோம். நிச்சயமாகவே தாவீது ராஜா அக்னி அடைந்தவனாய் காணப்பட்டார். தாவீது ராஜாவை குறித்து நம்ம இங்க வாசிக்கிறோம் வசனங்கள் 39வது அதிகாரங்களிலே 1, 2, 3 வசனம் வாசிக்கிறோம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றே. ஆமென். ஹalleluya. தாவீது என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்று அவர் பொருத்தனை பண்றார். கடிவாளத்தால் தன் வாயை அடக்கி வைப்பேன் என்று ஒரு பொருத்தனை பண்ணுகிறார். இந்த தாவீது பண்ணுகிற பொருத்தனை எவ்வளவு நல்ல ஒரு பொருத்தனை. ஹalleluya. இன்னைக்கு பாருங்க, எல்லா இடங்களிலும் பார்த்தீங்கன்னா கூட வரங்களை குறித்து சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அந்த வரம் இருக்குது, இந்த வரம் இருக்கிறது, இப்படி ஜெபிக்கிற, அப்படி ஜெபிக்கிற, நான் வேதத்தை வாசிக்கிற, என்னென்ன சொல்லுவாங்க. ஆனால் அவங்க எல்லாரும் துக்கப்படுத்துவார்கள். காரணம் என்னன்னு சொன்னால், நாவை அடக்க அவங்களால கூடாது இருக்கிறது. ஒரு நாவை அடக்க வேண்டும். தாவீது ராஜா அவன் வாழ்க்கையில நடக்கப்பட்டாலும் அவன் தீர்மானித்தான், என் நாவை அடக்க வேண்டும் என்று. ஹalleluya. ஒரு நாவை அடக்க ஒருவர் கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தை வாசிக்கும் பொழுது என்ன சொல்லுகிறது? ஆமென். எப்படி இருந்தாரா? நான் மௌனமாகவும் ஊமையாகவும் இருந்தேன். நலமானதை பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. நான் நலமானதை கூட பேசல, நல்லதை கூட பேசல, மௌனமா இருந்தேன். ஆனாலும் துக்கம் அதிகரித்தது. துக்கம் அதிகரித்தாலும் இவனை தொடவில்லை. ஆமென். துக்கம் வந்துச்சு, இந்த துக்கம் என்னோட இருக்குது. இந்த துக்கத்தை நம்ம பரிமாறும் போது மற்றவங்களை துக்கப்படுத்தும். அந்த நாம இதை சிந்தித்து வேதனைப்பட்டு துக்கப்படுகிறவராக இருக்கிறோம். நாம அடக்க நாம் நிச்சயமாகவே நாம் அடக்க வேண்டும். அப்போது தாவீது ராஜா நெருக்கடியிலே கூட வேதனையாக இந்த புஸ்தகத்தை எழுதும் போது நாம் பார்க்கிறோம், அவன் நாவை அடக்கி இருந்தான். நாவை அவன் அடக்கி அவன் துன்மார்க்கத்திற்கு முன்பாக துன்மார்க்க இருக்க மாட்டோம். எப்போ நாம் அதிகம் அடக்க வேண்டும் என்று சொன்னால், துன்மார்க்கர்கள் நமக்கு எதிரிகள், நமக்கு விரோதமானவர்கள் அந்த பேச்சு வார்த்தைகளை பேசும்போது நாம் ரொம்ப ஜாக்கிரதையாகவே ரொம்ப பொறுமையாகவும் நாம் காத்திருக்க வேண்டும். கண்டிப்பாகவே நாம் அதை செய்வதில்லை. ஆனா தாவீது ராஜா உண்மையாகவே அவன் பாருங்க, அவன் எப்படி அக்னி அடைந்தான் என்று பார்க்கிறோம். அவன் நாவை அடக்கினதுனாலதான் அவன் அக்னி அவனுக்கு அடைந்தது. 3ஆம் வசனம் சொல்லுகிறது, பாத்தீங்களா, என் இருதயம் எனக்குள்ள அனல் கொண்டது. அவன் சொல்லுகிறான், என் இருதயம் எனக்குள்ள அனல் கொண்டது. அவனுக்குள்ள துக்கம் வரவில்லை. அவன் வாய் அடக்கினாலே, அவன் வாய் வார்த்தை பேசாது என்றனாலே அவன் துக்கம் அதிகரித்தாலும் அவனுடைய இருதயம் எனக்குள்ள அனல் கொண்டது. ஹalleluya. என்ன சொல்றாரு? நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம், ஹalleluya, விண்ணப்பம் செய்தேன், நாவினால் விண்ணப்பம் செய்தேன் என்று சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது போல, என் இருதயம் எனக்குள் அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். இன்னைக்கு அவன் விண்ணப்பங்கள் எவ்வளவு பசுத்தமான விண்ணப்பமா இருக்கிறது. நாம் கண்டிப்பாகவே நல்லவர் தீயவர் என்பதை எல்லாம் பார்க்கிறோம். அதுக்கு நாவு ஒன்றுதான். இந்த நாவு என்பது எவ்வளவு தாவீது ராஜாக்குள்ள பாத்தீங்களா, எவ்வளவு தாழ்மையா இருந்தான். அதனால அவன் வழியிலே அவன் காத்திருந்தான். அவன் தேவ வழி கொடுக்கப்பட்ட வழி அவன் விலைக்கு போகவில்லை. அவனை காத்து கொண்டான். மௌனமா இருந்ததுனாலதான் அவன் ஜெயித்தான். ஹalleluya. எதிரிகள் ஒன்றும் செய்ய முடியல, எதிரிகளால் ஒன்றும் பண்ண முடியல. எத்தனை எதிரி வரட்டும், நாம் நாவுகளை அடக்கினால் போதும். நாவு முக்கியமானது என்று நாம் இங்க பார்க்கிறோம். ஹalleluya. நம்ம வாசிக்கிறோம் போது நான் சொல்றேன், இருதயம் எனக்குள் அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்னி கொண்டது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நாவு அடக்குங்க. நீங்க நாவு அடக்கினால் போதும். எனக்கு அந்த தெரியும், இது தெரியும், அது தெரியும், அப்படி தெரியும், இப்படி தெரியும் எல்லாம் சொல்லாதீங்க. நாவு அடக்கினா தான் நீங்க வாழ முடியும், ஜீவிக்க முடியும். நாவு ஆடினால்தான். யாக்கோபுல நாம் வாசிக்கும் பொழுது 3 அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். என்ன சொல்லுகிறது? நாவானது சிறியது அவயங்களா இருக்கிறது.
ஆனா எவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். நாவு சிறிதுதான், ஆனாலும் வேதனைகளும் துக்கங்களையும் துக்கப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. நாவு தான் முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. அல்லேலூயா. நாவு என்ன சொல்கிறது? அப்படியே நாவானது சிறிய அவையா இருந்தும் பெருமையான பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு தான் எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. சிறிய ஒரு அக்னி, சிறிய ஒரு நெருப்பு ஒரு காட்டை கொளுத்துகிற அளவுக்கு மனுஷனுடைய நாவு எவ்வளவு மோசமானது என்பது. நாவை எதுக்கு ஒப்பிடுகிறாங்க? நெருப்பு பற்றி எறையும். அது வேதம் சொல்லுகிறது, அநீதியிலான நாவு அது நல்லது கண்ட தெரியாது. அல்லேலூயா. இங்க வாசிக்கிறோம், மறுபடியும் 6ஆம் வசனம் வாசிக்கிறோம். நாவு நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களிலே நாவானது முழு சரீரத்தையும் முழு சரீரத்தை கரைப்படுத்துகிறது. முழு சரீரத்தை கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறது. நம் வாழ்க்கையை நடாதபடிக்கு வார்த்தையினாலே எல்லாம் அழைத்து விடுகிறது. வார்த்தை எவ்வளவு முக்கியமானது! வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நாம் வாழ்கிற வார்த்தை மூலியமா தான். வார்த்தை சரியிருந்தால் குடும்பத்தை சரியா நடத்த முடியும். வார்த்தைகளை நாம் சரியா இருக்க வேண்டும். நாம் போய் பேசுவதும் ஆண்டவரை வேற விதமான பேசுவதும் எதிர்த்து பேசுவதும் நாம் அப்படி இருக்கவே கூடாது. அல்லேலூயா. என்ன சொல்லுகிறது? 8ஆம் வசனங்களை நம்ம சுத்தமா வாசிக்கும் போது அதிலே நாவை அடக்க ஒரு மனுஷராலும் கூடாது. ஆமென். என்ன சொல்லுகிறது? நாவை அடக்க ஒரு மனுஷராலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்கங்களும் சாவுக்கு எதுவான விஷம் நிறைந்ததா இருக்கிறது. விஷத்தை காற்றிலும் மனுஷனுடைய வார்த்தை பயங்கரமானது. விஷத்தை காற்றிலும் வார்த்தை. சிலர் விஷத்தை குடித்தால் அவங்க சில சமயத்தில் சாகுவாங்க. வார்த்தை சுட்டு தன்மை வேதனைப்படுத்தும். அதுதான் ஆண்டவர் சொல்றார், வார்த்தை. அப்ப என்ன செய்வது? எப்படி அந்த வார்த்தை நாம மீறுவது? ஒருத்தரால் அடக்க முடியாது, யாராலும் நாம அடக்க முடியாது. வேதத்திலே நாம் வாசிக்கும் போது நீதிமொழிகள்ல நம்ம 15வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் நாம் வாசிக்கலாம். 33ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன் தாழ்மை. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். ஞானம் என்று சொன்னபோது பரிசுத்தவான்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுவதற்கு கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் யோசித்து பாருங்க, இந்த நாளிலே பரிசுத்த ஆவி இல்லாதவர்கள், உலக ரீதியாய் நடக்கிறவர்கள். இதுல நம்ம 12ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 15, 18ல கூட என்ன சொல்லுகிறது? கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான். கோபக்காரனுடைய செயலை நீங்கள் பார்த்தீங்களா? கோபக்காரன் என்ன செய்கிறான்? சண்டையை எழுப்புகிறான். கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான். நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை அமர்ந்திருக்கிறான். அல்லேலூயா. பாருங்க, சண்டைக்காரன் கோபக்காரன் சண்டையை எழுப்புவான். அவனுடைய கோபத்தின் நிமித்தம் அவன் சண்டையை எழுப்புவதற்கு வார்த்தைகளை வெளிவிடுவான். எதிர்த்து பேசுவதும், வேதனைப்படுத்தி பேசுவதும், துக்கப்படுத்தி பேசுவதும், இப்படியாக ஒரு மனுஷனால. அதுதான் ஆண்டவர் சொன்னார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நாம் வாசித்து பார்க்கிறோம். மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, தேவன் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பான் என்கிறார். இது பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் சொல்றார், மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவன் வாயிலிருந்து புறப்படுகிறார். தேவன் வாயிலிருந்து புறப்படுகிறேன்னு சொன்னால், லூக்கா நாம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனங்களை நாம் எடுத்துக்கொண்டால், தேவன் வாயிலிருந்து புறப்படுகிறப்பட்ட என்ன மாதிரி வார்த்தைகள் இருக்கிறது பாருங்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தேவன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டது என்று 4:22 லூக்கா நாம் வாசிக்கிறோம். எல்லோரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து, எல்லோரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து, அவருடைய இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து புறப்பட்ட கிருபை உள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்புடைய குமாரன் அல்லவா? பாத்தீங்களா? தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய என்ன வார்த்தை? கிருபை உள்ள வார்த்தை. ஆண்டவர் வார்த்தை பேசினது தாழ்த்த ஒரு ஆசீர்வாதம்.
தேவன் பேசின வார்த்தையில என்ன இருந்தது? அது கிருபை இருந்தது. ஆற்றினார், காயங்களை ஆற்றுகிறது போல இதயத்தின் காயங்களை ஆற்றும்படியாக ஆண்டவராகிய இயேசு பேசுகிறார். நாம் இன்னைக்கு எப்படி பேசுகிறோம்? வேதனைப்படுத்துகிறோம், துக்கப்படுத்துகிறோம். மற்றவர்களை நம்ம வேதனைப்படுத்துறது நாம் பேசக்கூடாது. ஹல்லேலூயா. அப்படியான நாம் எப்படி பேச வேண்டும்? நாவுகளை இரட்டக்க நாம் முடியாது. அப்ப ஆண்டவராகிய இயேசு எப்படி பேசினார்? மனதில் உள்ளதை வாய் வழியாக வரும். மனதில் எது இருக்கிறதோ அந்த வெளிப்படும். ஆனபடினாலே நீங்கள் வாயினாலே நீங்கள் பேசுவீங்களானால் இருதயத்தில் அடைகிறதுக்கு தான் பேச முடியும் என்று இங்கே பார்க்கிறோம். யாக்கோபு 3 அதிகாரங்கள் 14வது வசனங்களை வாசிக்கலாமா? உங்கள் இதயத்திலே கசப்பான வைராகத்தையும் பாருங்க, நல்லா கவனிங்க. நான் வாயில பேசுவதற்கு காரணம் என்ன? சும்மா பேசுறோமா? அல்ல. ஒரு சில சொல்லுவாங்க, வெளியத்துல நல்லா பேசுவாங்க, வெளியத்துல பாருங்க நல்லா பேசுவாங்க, வெளியாளர்களை பாருங்க நல்லா பேசுவாங்க, ரொம்ப அன்பா இருப்பாங்க, வேலைகள் அன்பா இருப்பாங்க, எல்லாருக்கும் அன்பா இருப்பாங்க, ஆனா எல்லாருக்கும் நல்லா பேசுவாங்க. என்ன பண்றது, எப்படி இருக்கிறீங்க, சௌக்கியமானு பேசுவாங்க. ஏன்னா அவங்க மேல என்ன இல்லை, அவங்களுக்கு என்ன இல்லை, கோபம் இல்லை. ஆனா என்ன சொல்றது வேதங்கள் வாசிக்கும் பொழுது, உங்கள் இதயத்திலே பாத்தீங்களா கசப்பு. இந்த கசப்பு தான் மனுஷனுக்குள்ள கசப்பு தான் வைராக்கியத்துல கொண்டு வருகிறது. இந்த கசப்பு உங்கள் இருதயத்தில் கசப்பு வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமல் இருங்கள். இன்னைக்கு கசப்பு நம்முடைய இருதயத்துல கசப்பு வைராக்கியங்கள் இருக்கிறபடினால் நல்ல வார்த்தைகளே வராது. இப்படியாக நாம் விசுவாசிகளாக எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. வைராக்கியங்கள் கசப்புகள் எல்லாம் இருக்கும் பொழுது, இதயத்தில் இருக்கும் பொழுது நாமானது பேச வைக்கிறது. அவனுடைய கோபத்தினாலே நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். 16வது வசனங்களை கூட வாசிக்கலாம். வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்திகளும் உண்டு. பிரைஸ் தி லார்ட். வைராக்கியமும் விரோதங்கள் எங்கே உண்டோ அங்கே கலக்கமும் சகல துர்ச்செய்தியும் அங்கே உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இங்க பார்த்தோம், வைராக்கியம் விரோதங்கள் எங்கே உண்டோ அங்கே கலக்கம் உண்டு. ஹல்லேலூயா. அங்கே கலக்கமும் துர்ச்செய்தியும் உண்டு. பாருங்க, இன்னைக்கு பார்க்கிறோம் வைராக்கியங்கள் கலக்கங்கள் நம்ம வாழ்க்கை இருக்குமானால் அநேக வைராக்கியங்களை வச்சுட்டு இருப்பாங்க, மறக்க மாட்டாங்க. விசுவாசிகள் ஆனாலும் பைபிள் டீச் பண்ணுவாங்க, பைபிள் வசனங்களை பேசுவாங்க, எல்லாமே செய்தாலும் அவங்களுக்கு வைராக்கியம் இருக்கும், கோபம் இருக்கும். அதனால அவங்களை பார்க்க முடியாது. பின்ன ஒரு வார்த்தைகள் முன்னொரு வார்த்தைகளை பேசுவார்கள். அதுதான் சொல்றது நெருப்பு என்பது. வேதம் சொல்லுகிறது, கண்ணால பார்க்காததையும் செவியால கேட்காததையும் நாம் என்ன செய்யக்கூடாது, தீர்மானிக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாம் கவனிச்சு கொள்ளுங்க. இன்னைக்கு நம்ம எப்படி வாழ்கிறோம், எப்படி இருக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஜீவிக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, வேதத்தில் நாம் வாசிக்கும் போது கூட நம்ம கவனமா இருக்க வேண்டும், கவனமா நாம் ஜெபிக்க வேண்டும். கோபத்தை நாம் வருகிறது காரணம் என்ன? கலக்க வைராக்கியங்கள் இருதயத்தில் இருந்தால் நமக்குள்ள என்ன சாந்தர் இருக்கிறார். வைராக்கியமும் கோபங்களும் கசப்புகளும் தேவன் ஆவியானவருக்குள்ள இல்ல. இது ஆவின் கனி அல்ல, இது மாம்சத்தின் கிரியைகள். மாம்ச கிரியைகள் இருதயத்தில் இருக்கும்போது வெளிப்படும் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எப்படிங்க ரட்சிக்கப்பட்ட நமக்கு கர்த்தர் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே வாய் தான், 2 கண்கள் இருக்கிறது, ஹல்லேலூயா, 2 காதுகள் இருக்கிறது. ஆண்டவர் நாலு மாதம் ஒண்ணு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆனாலும் கூட வேதம் சொல்லுகிறது, ஒரு ஊற்று தண்ணியிலே எப்படி கசப்பும் தித்திப்பும் வருமா என்று கேட்கிறார். வாசித்து பார்க்கலாமே அதே வசனங்கள்ல. யாக்கோபு எழுதின நிருபங்களில் 3 அதிகாரம் 10 வசனங்கள் வாசிக்கலாம். திட்டாலும் சபித்தாலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. நல்லா கவனிச்சீங்களா? துதித்தாலும் சபித்தாலும் ஒரே வாயிலிருந்து தான் புறப்படுகிறது. துதிப்பும் சபிப்பும் வாயில இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. கீழே வாசிக்கிற 11 வசனங்கள். ஒரே ஊற்றுத்தண்ணியிலிருந்து தித்திப்பும் கசப்பும் தண்ணி சுரக்குமா? நிச்சயமா சுரக்காது. ஒரே ஊற்று தண்ணியிலிருந்து எப்படிங்க தித்திப்பும் கசப்பும் உண்டாகும்? ஒண்ணு தித்திப்பு
தித்திப்பா இருக்கும், இல்லைன்னா கசப்பா இருக்கும். இது ரெண்டு கலந்து எப்படி இருக்கும்? தித்திப்பு கண்டுபிடிக்க முடியாது, கசப்பு தான் காணப்படாது. கசப்பு காணப்படும். தித்திப்பு என்ன பண்ணிட்டாங்க, இந்த தித்திப்பு ஸ்வீட் எடுத்துறது, இந்த கசப்பு போய் மாட்டிக்கின்னு அந்த ஸ்வீட் எடுத்துட்டு ஸ்வீட் சொல்ல மாட்டாங்க, கசப்பு என்று தான் சொல்லுவாங்க. கசப்பு என்று சொல்லுவாங்க. கசப்பு நம்ம வாயில கட்டுற ஒரே ஊற்று தண்ணியில எப்படிங்க, ஒரே ஊற்று தண்ணியில இருந்து தித்திப்பும் கசப்பும் தண்ணீர் சுரக்கமா என்று சொல்றார். எப்படிங்க நாம் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கை? வார்த்தை தான் மிக முக்கியமானது. ஒரே ஊற்று தண்ணியில தித்திப்பும் கசப்பும் வராது என்று சொல்ற போல ரட்சிக்கப்பட்ட நம்முடைய இதயத்துல என்ன இருக்கிறதோ அதுதான் வாய் வழியாய் வருகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீதிமொழிகளை கூட எடுத்துக்கொள்ளலாம். நாம 10 அதிகாரங்கள் 31 வசனங்கள் நாம் வாசிக்கலாம். 10:31. நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும். நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும். பாருங்க, நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும். நீதிமான் என்று சொன்னால் அவன் நீதியா இருக்கிறவன். கழுவப்பட்ட பிறகு எல்லாத்தையும் பாவத்தை அறிக்கை செய்து அவன் தீர்மானித்து உண்மை உத்தமனாய் வாழுகிற வாழ்க்கை தான். அதுதான் தேவனுக்கு பிரியமாய் வாழுகிற வாழ்க்கை. வேதத்தை பின்பற்றுகிறவன் நீதிமான். இயேசு ரத்தத்துல கழுவப்பட்டவன் நீதிமான். நாம் மறந்துவிடக் கூடாது. நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும். மாறுபாடு உள்ள நாவோ அறுப்புண்டு போகும். அல்லேலூயா. இயேசு வேதம் இப்படியா சொல்லுகிறது, நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும், மாறுபாடுள்ள நாவோ அறுப்புண்டு போகும் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, வாய்களை அடக்க ஒருவரால் கூடாதா? உங்க நாவலை அடக்க வேண்டும். உங்க நாவலை அடக்கினாதான் மகிமை காண முடியும். இயேசு கிறிஸ்து நீங்க ஒப்பு கொடுங்க, ஜீவனத்தை ஒப்பு கொடுங்க, எப்படி வாழ வேண்டும் என்று ஒப்பு கொடுங்க, கர்த்தருக்காக எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நன்மை செய்கிறபடியினாலே உங்க நாவுகளை அடக்க ஒருவனுக்கு கூடாது என்று சொல்லுகிறது. காரணம் என்ன? நாம் நாவுகளை அடக்காதபடி இருக்கிறோம். நீங்க இந்த யாக்கோபுல நீங்க ஒரு மறுபடியும் வசந்த வாசித்து நாம் முடிக்க போகிறோம். யாக்கோபுல 3 அதிகாரங்களை நாம் எடுத்துக் கொள்கிறோம். 3 வசனங்கள் வாசிக்கலாம். பாருங்கள், குதிரை நமக்கு கீழ்ப்படுகிறது. அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். இப்போ என்ன சொல்லுகிறது நீங்கள் பார்க்கிறோம். குதிரைகள் நமக்கு கீழ்ப்படுகிறதுக்கு அவைகள் வாய்களில் கடிவாளத்தை போடுகிறோம். குதிரை கீழ்ப்படுகிறது செய்கிறோம், வாய்க்கு கடிவாளத்தை போடுகிறோம். அல்லேலூயா. எபேசியர் 4 அதிகாரங்களிலே 27 வசனங்களை வாசிக்கலாம். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். போதும், நீ சொல்றது பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். பிசாசு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. சாத்தான் நுழைவதற்கு என்ன செய்வது யோசிப்பான். பிசாசுக்கு இடம் கூடாது இருங்கள். 26 வாசிக்கும் போது நீங்கள் கோபம் கொண்டாலும் இதுதான் முக்கியமானது. நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சில சமயத்துல கோபம் வரும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம அறியாத கோபம் வரும் பொழுது வார்த்தைகள் வீணான கெட்ட வார்த்தைகளை பேசுவதற்கு கூட நம்ம வாய்ப்புண்டு. நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்னாக ஆமென் உங்கள் எரிச்சல் தணிய கடவது. அல்லேலூயா. சூரியன் மறைவதற்கு முன்ன அல்ல இரவு பகலாவதற்கு முன்ன நீ என்ன செய்ய வேண்டும்? கோபத்தை தணிய வேண்டும், சரண்டா வேண்டும், பேசாத இருக்க கூடாது, பேசிட வேண்டும், ரொம்ப நாள் வச்சு கூடாது. ஏன்னா பிசாசுக்கு இடம் கொடுக்காது இருங்கள். சாத்தான் தங்குவான். நம்ம போட்டு பேசணும்னா பிசாசி தான் இடம். சந்தோஷம். நீங்கள் வீட்டுக்குள்ள தன் பிள்ளை தாய் பேசாத இருக்கும் போது, இல்ல கணவன் மனைவி பேசாத இருக்கும் பொழுது என்ன நினைக்கிறேன்னு சொன்னால் பிசாசிக்கு இடம். அப்படியானால் நாம் என்ன செய்யணும்? ஜாக்கிரதை. பிசாசிக்கு இடம் கொடுக்காதீர்கள். சாத்தான் இடம் கொடுக்க கூடாது. சாத்தான் நுழைவதற்கு வாய்ப்பு. பிரியமான தேவச்சனமே, நீங்க விசுவாசிகள் எப்படி இருக்கிறாங்க? நீ விசுவாசிகள் ஆலயத்துல சரியா இருக்கிறாங்க. ஆனால் நாம் வெளியே எப்படி இருக்கிறாங்க? உலகத்தாரை போல நடந்து கொள்கிறார்கள். உலகத்தாருக்கு தெரியாது. ஆனபடினாலே வேத வசனங்களை போதிப்பில்லை. இங்க வாசிக்கிறோம் 29 வசனம் என்ன சொல்கிறது? கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பாத்தீங்களா? கெட்ட வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். போதும். இன்னைக்கு விசுவாசிகளோட பேசுற பேச்சுகளை பாருங்க. கெட்ட வார்த்தைகளை பேசுறீங்க. கெட்ட வார்த்தைகளை மீனிங் கெட்ட வார்த்தைகளை பேசுறீங்க. கெட்ட வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி இருத்துக்கு எதுவாய் நல்ல வார்த்தைகளை உண்டானால், நல்ல வார்த்தைகள் உண்டானால், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல வார்த்தை இருக்குது பேசுறதுக்கு பேசுறோம்.
வேற விதமான கோபமான வார்த்தைகளை பேசுவது. நல்ல வார்த்தை இருக்குது, பேசணும். நல்ல வார்த்தைகளை பேசணும். அல்லேலூயா. சும்மா பேசுவது அல்ல, நல்ல வார்த்தை இருக்குது பேசுறதுக்கு, கேட்கறதுக்கு ஆள் இருக்கிறாங்க எனக்கு. அல்லேலூயா. என்ன சொல்லுகிறது? பக்தி விருத்திக்கு ஏதுவான பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறதுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். எப்படி கேட்கறதுக்கு பிரயோஜனமா இருக்கும்படி பேசுங்கள். கேட்கறதுக்கு பிரயோஜனமா இருக்கும். அப்ப அவங்க கேட்பாங்க. இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. வாய் திறந்தா போதும், வந்துட்டே இருக்கும். எதோ பேசுறதல்ல, புண்படுத்தல்ல, நாம் புண்பட்டு போறோம். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் பக்திக்கு எதுவான வார்த்தைகளை பேச வேண்டும் என்று பேசுவோம். சரி, நாம் இப்படிலாம் பேசுறதுக்குனால காரணம் என்ன ஆகுறது சொல்லுங்க. நான் கவலைப்பட்டவங்க இப்படிலாம் பேசுறோம். இப்படிலாம் பேசுவதற்கு பரவாயில்ல, என்ன பிரயோஜனம், எதுக்கு நம்ம பேசக்கூடாது, ஏன் பேசணும் என்பதை புரிஞ்சுக்கிறோம். அதுதான் சொல்றது 30ஆம் வசனம் சொல்லுகிறது. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முதிரை பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். இப்ப என்ன செய்யறோம்? ஆண்டவரை துக்கப்படுத்துகிறோம். இப்படி பேசுறதுனால நம்ம துக்கப்படுத்துகிறோம். ஆண்டவரை துக்கப்படுகிறோம். ஆண்டவர் துக்கப்படுகிறார். கேட்கறதுக்கு தீவிரமாய் நம்ம பேசுறோமா, அவங்க பொறுமாய் பேசுறோமா, உங்க பிரோஜனமான வார்த்தை பேசுறோமா என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். அன்று நீங்கள் மீட்கப்பட்ட நாளுக்கு என்று முத்திரையை பெற்ற, நீங்க முத்திரை பெற்றிருக்கிறீங்க. எஸ்போ ஞானஸ்நானம் எடுத்தீங்களே, அன்னைக்கு உங்கள் முத்திரை அடிக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகள் இருக்கு. தேவ பிள்ளைகள் என்று சொல்லி முத்திரை கொடுக்கப்பட்டிருக்கிறது, முத்திரை போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் கர்த்தரை துக்கப்படுத்தக் கூடாது. என்ன துக்கப்படுத்துறீர்கள்? உங்க வாயினால் துக்கப்படுத்துறீர்கள். அல்லேலூயா. அது அன்னைக்கு அநேக வார்த்தை அப்படிதான் பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு அது வாசிக்கலாம். அடுத்த வருஷம் வாசிக்கும் 31. சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த உங்களை விட்டு நீங்க கடவுது. அல்லேலூயா. கேள்விப்பட்டீங்களா? எப்படி சொல்லுகிறது? கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. நீங்க எல்லாம் தூக்கி போடணும். எல்லாத்தையும் எதை தூக்கி போடணும்? இருதயத்தை தூக்கி போட்டா நாம் நல்லா பேசுவோம். அல்லேலூயா. குழாயில தண்ணி வரும்போது திரும்பினா தண்ணியெல்லாம் கரிஞ்சா வருது. என்ன செய்யுது? அதுக்கு என்ன செய்யணும்? டேங்க் ஃபில் பண்ணணும். இருதயத்தை ஃபில் பண்ணா தண்ணி எப்படி வரும்? சுத்தம் எப்படி இருக்குதோ அப்படி வரும். இருதயத்தை சுத்தம் பண்ணணும். அப்ப என்ன சொல்றாரு கீழே 32, ஒருவருக்கொருவர் பார்த்தீங்களா? ஒருவருக்கு தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ஆமென். ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு மன்னிக்கிறது. தெரியுமா மன்னிக்கிறேன்னு சொன்னா? ஹலோ பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மன்னிக்கிறேன்னா என்ன? மன்னிக்கிறேன்னு சொன்னா எப்படி மன்னிக்கிறதுமா? மறக்கிறது தான் மன்னிக்கிறது. அது மறந்துட்டோம்னு சொன்னா மன்னிச்சிட்டோம். எது மறக்கிறோமோ அதை மன்னிச்சிட்டோம். சில பேர் மன்னிச்சிருவாங்க, மன்னிச்சிட்டேன், ஆனா உள்ளத்துல பேச மாட்டேன் அப்படின்வாங்க. அது காரணம் என்னன்னா, நாம என்ன பண்ண மறந்து விடணும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்ப நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லாத்தையும் விட்டு விலகத்தக்கதான நலமான காரியங்களை செய்ய கவனமா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். நாமும் கூட நீதிமொழிகள் 15வது அதிகாரங்கள் 2வது வசனங்கள் வாசிக்கிறோம். ஞானிகள் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், மூடரின் வாயோ புத்தியினத்தை காக்கும். இப்போ ஞானிகளுடைய நாவு அறிவை உபயோகப்படுத்தும். அறிவை உபயோகப்படுத்துகிறது நீதிமானுடைய நாவு. அப்போ நீதிமானுடைய நாவாய் நீதிமானாய் நீங்கள் மாறும் பொழுதுதான் நாவு கூட நல்லவைகளை உபயோகமான காரியங்களை பேச நாடும். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகள் கிறிஸ்துவ யாரும் கூட
ஆவியானவருக்குள்ள நாம கிறிஸ்துவை பரிசுத்தமான நாவினாலே நல்ல வார்த்தைகளை பேசி, பக்தியான வார்த்தைகளை பேசி, வேத வசனங்களை பேசி, நல்ல காரியங்களை பேசி, தவறாய் பேசுவதை தடுத்து, இப்படி பேச வேண்டாம், இப்படி பேசுவது நல்லது என்று நீங்கள் போதித்து ஆளுகை செய்யுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்று நாவை அடக்க உருவாகக்கூடாது என்று வேதம் சொல்கிறது போல நம் நாவை அடக்க நம் ஆண்டவர் ஞானங்களை மனுஷனுக்கு இருக்கும் பொழுது, தேவன் ஞானம் இருக்கும் பொழுது கர்த்தர் அறிவை உணர்த்துவார். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை கண்களை மூடுகிறோம். எல்லா நாவுகளை பேசவே ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை உலகம் எப்படியா இருக்கட்டும், யார் எப்படியா போகட்டும், நம்ம மேல பர சாத்திட்டோம், குறை சொல்லட்டும், நாம எப்பொழுது கூட நம்ம அவங்க மேல குறை சொல்லாதபடிக்கு நாம் விருப்பமாய் நிச்சயமா நம்ம காத்துக்கொள்ள முடியும். ஆண்டவர் திருப்பு நாட்களிலே நாம் எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டும். இயேசுவின் நாமத்துல ஆண்டவரை மன்னிங்கப்பா. ஒவ்வொரு நாவுகளை மன்னித்து கர்த்தருக்கு பக்தி விருத்தியான வார்த்தைகளை பேசவும் அடக்கவும் காத்துக்கொள்ளுங்க. குடும்பத்துல சமாதானம் உண்டாகும்படியாக நல்ல வார்த்தைகளை பேசுங்க. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். நல்ல வார்த்தைகளை பேசுங்க, நல்ல காரியங்களை பேசுங்க. சண்டை வர காரியங்களை பேசாதீங்க, உபத்திரம் வர காரியங்களை பேசாதீங்க, விரோதமான காரியங்களை பேசாதீங்க, பெருமை பாராட்டாதீங்க. கர்த்தரை காக்கப்பட்டு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம்.